ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு ஹோம் கிச்சன். மதியானம் லஞ்சுக்கு ஃப்ரைட் ரைஸ் போட போகிறோம். அதுக்கு வந்து பூண்டு போட்டாச்சு. எண்ணெயை காய வச்சு பூண்டு போட்டிருப்பாருங்க. இப்போ வெங்காயம் போட போகிறோம். அடுத்து பூண்டு போட்டு வதக்கியாச்சு. அடுத்து வெங்காயம் போட்டு வதக்க வேண்டியதான். அடுத்து கேரட் பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கணும். கேரட் பீன்ஸ் வதங்கிருச்சு. அடுத்து வந்து கலர் குடமிளகா போட போகிறோம். நான் வந்து எல்லோ, க்ரீன், ரெட்டு 3 குடமிளகாயும் வாங்கி வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸ் முன்னாடியே போட்டால் தான் நல்லா வதங்கும். அதனால் அது போட்டு வதக்கியாச்சு. அடுத்து இந்த நல்லா வதங்கட்டும். அடுத்து கோஸ் போட போகிறோம். கோஸையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கிறது, சர்க்கரை போட்டுக்கணும், ஒரு பிஞ்ச். எதுக்குன்னா அது கலர் மாறாமல் இருக்கும், அதுக்கு தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து மிளகுத்தூள் போடுறோம். மிளகுத்தூள் எதுக்குன்னா இப்போ போட்டு கிளறிட்டேன்னா தான் தேவை. ஏன்னா நிறைய இருக்கிறதுனால காயிலையும் சாந்துடும். அப்புறம் இப்போ சாதம் கிளறி அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக. அடுத்து சோயா சாஸ் ஊற்ற போகிறோம். சோயா சாஸ் ஊற்றியாச்சு. அடுத்து ரெட் சில்லி சாஸ். அடுத்து க்ரீன் சில்லி சாஸ். டொமேட்டோ சாஸ். போட்டு கிளற வேண்டியதுதான். 5 நிமிஷம் கிளறணும். காய் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன், அதை சேர்க்க போகிறோம். அதை சேர்த்துட்டு கிளற வேண்டியதுதான். வடித்து ஆற வச்சுருக்கேன், அதை கிளற வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியதுதான். அந்த பன்னீர் கிரேவியோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க லீவு நாளில். காய்கறி நிறைய போடுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள்.